ரஜினிகாந்த் சங்கி இல்லை என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூறியதை ப்ளூ சட்டை மாறன் கடுமையாக விமர்சித்துள்ளார். ரஜினியை பற்றி ஏதேனும் செய்தி வந்தால் வெறும் வாய்க்கு வெத்தலை பாக்கு கிடைத்ததைப் போல மென்று விடுவார் ப்ளூ சட்டை மாறன். சமீப காலமாக ரஜினி குறித்து ஏதேனும் செய்திகள் வந்தால் அதனை வைத்து ரஜினியை சமூக வலைத்தளங்களில் ஒரு வழியாக்கி விடுகிறார் மாறன். மாறன் ரஜினியை டார்கெட் செய்து கிழிப்பது இவர்களுக்குள் 7 ஜென்மப்பகை இருப்பது போலத்தான் உணர வைக்கிறது. நேற்று நடைபெற்ற லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது அப்பா சங்கி இல்லை, அவர் சங்கியாக இருந்திருந்தால் லால் சலாம் படத்தில் நடித்திருக்க மாட்டார் என தெரிவித்திருந்தார். மேலும் ரஜினிகாந்தை சங்கி என அழைப்பது மன கஷ்டத்தை தருவதாகவும் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் ரஜினிகாந்த் மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர் என கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது சின்னத்தின் நடுவே தாமரையை வைத்திருந்ததாகவும் பின்னர் நீக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். பத்ம விபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருதுகளை ரஜினிகாந்த் பாஜக ஆட்சியில்தான் வாங்கியுள்ளார் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் துக்ளக் படிப்போருக்கு மூளை ஜாஸ்தி, மாமிசம் சாப்பிடுவது உடல் நலனுக்கு கேடு என ரஜினி கூறியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இப்படி நடந்து கொண்டு வரும் ரஜினிகாந்த் சங்கி இல்லை என மகள் சொல்லக்கூடாது, தலைவர்தான் சொல்ல வேண்டும் என கூறி கலாய்த்திருக்கிறார். ப்ளூ சட்டை மாறனின் இந்த பதிவு ரஜினி ரசிகர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.